கந்தகுரு கவசம் இயற்றிய ஸ்ரீமத் சாந்தானந்த சுவாமிகள் அருளிய பொன்மொழிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொன்மொழிகள் அனைத்துமே ஏன் மனமே அப்படிங்கிற தலைப்பில் தான் சாமிகள் அருளியிருக்காங்க. ஏன் அப்படி மனதை பற்றி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிவைன், இந்த இறைசக்தி நமக்கு முழுமையாக ஆட்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஒரு மனநிலைக்குள்ளே போகணும். அந்த மனநிலை நம்மளை ஒரு உணர்வுக்கு கொண்டு போவோம். அந்த உணர்வு ஒரு அதிர்வாக மாறும். அந்த அதிர்வு தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு சிக்னல் அனுப்பி நமக்கு தேவையான ஒரு மனநிலையை உருவாக்கும். இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்காததுக்கு காரணம் நம்ம அந்த மனநிலைக்குள்ளே போகலை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நிறைய பேருக்கு இந்த தெய்வத்தன்மை வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கோவிலுக்கு போவாங்க, மறுபடியும் கோவிலுக்கு போகணுன்னு நினச்சா என்னால் போக முடியலன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய மனநிலை மாறலை. அதனால தான் மனதை பற்றிய சாமிகள் நிறைய பொன்மொழிகளை சொன்னாங்க. அது சிலவற்றை குறிப்பிட்டவற்றை பார்ப்போம். சாமிகள் சொன்ன சில முக்கியமான பொன்மொழிகள்: மனமே, வாழ்க்கை என்பது ஒரு கனவு போல ஆகும். நம்ம வாழ்க்கையை ரொம்ப பெரிதாக நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு இமேஜினேஷன் அப்படின்றது ஒரு கனவு தான். இது நம்ம வாழ்ந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இங்கேருந்து நம்ம சென்று விடுவோம். மனமே, இளமையும் அழகும் மறைந்தே போகக்கூடியது. அது பர்மனெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு வாழாதீங்க, அது டெம்ப்ரவரி. மனமே, செல்வம் இல்லாது சென்று கொண்டே இருக்கும். பணம்ங்கிறது இல்லாமல் போயிடும். நிரந்தரமானது. கந்தகுரு கவசம் ஏற்றிய சாந்தானந்த சுவாமிகள் என்ன சொல்கிறாங்க? முருகப்பெருமானுடைய திருவடிகள் நிரந்தரமானது. மனமே, அன்பை பணத்திற்கு விற்று விடாதே. நம்மளுடைய நிறைய பேர் இன்றைக்கி என்னென்னா போலித்தனமான ஒரு வேஷத்தில் இருக்காங்க. அன்பை பணத்துக்காக விற்றுவிடாதீங்க. மனமே, எண்ணங்களை துறந்தவனே நற்கதி அடைகிறான். நிறைய பேருக்கு இந்த தாட்ஸு நிறைய விஷயங்களை போட்டு அவங்கள காயப்படுத்துது. அதெல்லாம் துறந்து இறைவன் பால் உங்கள் மனதை செலுத்தினாதான் நீங்கள் முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறது சாந்தானந்த சுவாமிகளோட அருள் பொன்மொழிகள். எப்படி இந்த மனம் நம்ம தெய்வத்தின் பால் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு சில வழிபாடுகள் மூலியமாக தான் இந்த தெய்வத்தன்மைக்கு நமக்கு கிட்டும். நித்திய வழிபாடுகள் மேற்கொள்ளணும். வேல்மாறல் எப்படி ஒரு முழு பலனை கொடுக்குது அப்படின்னா, முழுமையான ஒரு வழிபாட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் தான், 2 வேளையும் நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மனநிலை மாறி நீங்கள் கேட்கக்கூடிய, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த செயல்பாடு நடக்கணும்னா உங்கள் மனதை அந்த தெய்வ மனமாக மாற்றணும். நமக்கு மனித மனம் இருக்குது, அந்த தெய்வ மனமாக